இன்னைக்கு நம்ம கதை சொல்லும் குட்டீஸ்ல நேர்மையான ஒரு சிறுமியை பத்தி ஒரு கதை படிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் கதையே சொல்றேன். ஒரு ஊர்ல ரொம்ப வருடமா மழையே பெய்யாததுனால அங்க ரொம்ப பஞ்சமா இருந்தது. அந்த ஊர்லயே நல்ல உள்ளம் கொண்ட ஒரு பணக்காரர்கிட்ட மக்கள் எல்லாம் போய், எங்களோட பசங்கள்லாம் பசியில வாடுறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த மக்கள் எல்லாம். அதுக்கு, நீங்க இனிமேல் கஷ்டப்படுவேனா, நான் உங்களுடைய பசங்களுக்கு கொழுக்கட்டை தினமும் ஒரு கூடையில வச்சு தரேன். தினமும் அவரோட வீட்டுக்கிட்ட இருக்கிற வாசல்ல கொழுக்கட்டைய வச்சாராம். அதையும் குழந்தைங்கள் எல்லாரும் எடுத்து எல்லாரும் 2-3 எடுத்தாங்களாம். ஆனா ஒரே ஒரு குட்டி சிறுமி மட்டும் கடைசியில இருக்கிற ஒரே ஒரு கொழுக்கட்டையை மட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு போனாலாம். இதே மாதிரி தினமும் நடந்துட்டே இருந்ததாம். அதையும் அந்த பணக்காரர் பார்த்துட்டே இருந்தாராம். 5வது நாள் வந்துதான். அப்பையும் அவரு அதே மாதிரி கொழுக்கட்டை வச்சாங்க. எல்லாரும் அதே மாதிரி 3, 2 அப்படி கொண்டு போனாங்களாம். அதே மாதிரி அந்த பொண்ணு லாஸ்டா உள்ள கொழுக்கட்டையை மட்டும் பொறுமையா எடுத்துட்டு வீட்டுக்கு போனாலாம். அது 2ஆ பிரிக்கிறதுக்காக பிரிச்சாலும் அதுக்குள்ள ஒரு தங்க காசு இருந்ததாம். அத அவங்க அம்மா கிட்ட போய், இது என்னதுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், இது ஒரு தங்க காசு, இத அவர்கிட்டயே போய் கொடுத்துரு, அந்த பணக்காரர்கிட்டயே அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். அந்த சிறுமியும் அதே மாதிரி அந்த பணக்காரர்கிட்ட கொடுக்கறதுக்காக அவர் வீட்டுக்கிட்ட போய் கொடுத்தாலாம். அப்ப அந்த பணக்காரர் கேட்டாராம், பொண்ணே உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த பொண்ணு சொன்னாலாம், என் பேர் இளவேனில் அப்படின்னு சொன்னாலாம். இளவேனில் பணக்காரர்கிட்ட அந்த தங்க காசை கொடுத்தாராம். அதுக்கு அந்த பணக்காரர் சொன்னாராம், இது உன்னுடைய பொறுமைக்கும் நேர்மைக்கும் நான் கொடுக்குற பரிசு, இந்த வாங்கிக்கொன்னு அந்த தங்க காசை அந்த இளவேனில்கிட்டே கொடுத்தாராம். இந்த இளவேனில் அந்த பணக்காரருக்கு நன்றி ஐயான்னு சொல்லிட்டு சந்தோஷமா துள்ளி குதிச்சு அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னாங்களாம். அதுக்கு அவங்க அம்மா சிரிச்சு மகிழ்ந்தாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? நேர்மை நன்மை தரும். நம்ம எப்பவுமே நேர்மையா இருக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அழுத்துங்க.